வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். வித்தியாசமான இந்த சிக்கன் கிரேவியை ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். நீங்கள் போனோடு செஞ்சீங்கன்னா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். பவுலில் 2 துண்டு பட்டை, 5 கிராம்பு, 5 ஏலக்காய், 8 வரமிளகாய், 1/4 கப் அளவுக்கு முந்திரி, கொதிக்கிற தண்ணியை ஒரு 1/2 கப் அளவுக்கு ஊற்றி ஊற வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். வாணலியில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 150 கிராம் அளவுக்கு 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன், இதை போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயத்தை நல்லா செவந்து வர்ற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 150 கிராம் அளவுக்கு தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பையும் சேர்த்து தக்காளியை நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷம் வதக்கி விட்டுறலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், ஒரு 10-15 செகண்ட் இதை பிரட்டி விட்டுறலாம். இப்போ இதில் சிக்கனை சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா பிரட்டி விடணும். ரெண்டு நிமிஷம் பிரட்டி விட்ட பிறகு இப்போ இதற்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுறலாம். அளவான தீயில ஒரு 15 நிமிஷம் வேகட்டும், மூடி வச்சிடலாம். இடையில அடிக்கடி கலந்து விடணும். மிளகாய், முந்திரி, மசாலா எல்லாம் ஊற வச்சுருந்தோம், நல்லா ஊறிடுச்சு. இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பதினஞ்சு நிமிஷம் சிக்கனை வேக விட்டுருந்தோம். சிக்கன் நல்லா மிருதுவாக வெந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா வெந்த பிறகு தான் நம்ம அரைச்ச மசாலாவை ஊற்றணும். இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை ஊற்றிட்டு கூடவே மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலா ஊற்றி கலந்து விட்ட பிறகு உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன், நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. அளவான தீயிலேயே ஒரு 5 நிமிஷம் இது கொதிக்கட்டும். அதே சமயம் அடிக்கடி கலந்து விடணும், ஏன்னா முந்திரி சேர்த்துருக்கிறதால அடி பிடிச்சிக்கும். கிரேவி நல்லா கொதித்து வந்துடுச்சு. பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த வரமிளகாய் முந்திரி சிக்கன் கிரேவியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.